ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 30 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து நிவின் வந்து அங்க வந்து டெய்லர் கடையில இருக்கிறாரு. அங்க குமரனும் இருக்காங்க. ரெண்டு பேருமா பேசிட்டு இருக்கும்போது நிவின் வந்து அந்த மெஷர் பண்ணுவாங்கல்ல, அந்த டேபை வந்து மேல போட்டுட்டு நின்று ஏனே எனக்கு என் அளவுக்கு சட்டை வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போதே குமரன் வந்து முன்னாடி ஒரு ஆர்டிஸ்ட் போய் டிராமா நடிக்க போனார்ல, அவங்க வராங்க. அப்ப அவங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து 4 நாள்ல நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வேணும் அப்படின்னு. ஒரு ஃபாரின் ஆர்டர், நாங்க வந்து டிக்கெட் கிடைக்காதுன்னு நினைச்சோம், திடீர்னு கிடைச்சிச்சு, அதனால கண்டிப்பா வேணும். இவன் சொன்னான் தான் நான் இங்க வந்தேன் அப்படின்லாம் சொன்னோடனே குமரன் வந்து அதெல்லாம் நாங்க செஞ்சு கொடுத்துருந்தோடனே அவங்க இப்படி பாக்குறாங்க. கடையை சுத்தி சுத்தி பார்த்துட்டு சின்ன கடையா இருக்கணும்னே கூட வந்து என்ன சொல்றாரு, இல்ல சார் இன்னொரு யூனிட் இருக்குது, அது நல்லா பெருசா இருக்கணும்னு நிவின் ஆமா ஆமான்னு சொல்றாரு. இவரும் டெய்லர் ஆனோடனே குமரன் இல்லைன்னு சொல்ல வரும்போது கூட வந்து ஆமா இவரும் டெய்லர் தானே. நிவின் வந்து கரெக்டா அந்த டேப் வர கழுத்துல போட்டிருக்கிறாருல, அவர் ஆமா நானும் டெய்லர் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா ஆர்டர் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அவர் போனோடனே நிவின் சொல்றாரு, அண்ணே இவ்வளவு பெரிய ஆர்டர் எப்படி உன்னால செய்ய முடியும், பேசாம நீ வேணான்னு சொல்லிடுனேனே. இல்லடா இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் கங்கா என்ன முடியாது முடியாதுன்னு தான் சொல்றா, அதவையே நீயும் சொல்லாதடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சரி நீ உன் உடம்பே பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குமரன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நான் சரி நான் கடைக்கு போறேன், இனிமே கங்கா நீ கடைக்கு வர வேணாம், வீட்டுல இருந்து ரெஸ்ட் எடு, என்ன உனக்கு வளகாப்பு நடத்த போறாங்களா அப்படின்னு சாரதாவும் சொல்றாங்க. நானும் அப்படிதான் சொல்லணும்னு நினைச்சேனே. இப்ப நீங்க எங்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வேற சொல்றாங்க, மாமா நீங்க காலையில கடைக்கு போற ஞாபகத்துல கிளம்புறேன்னு சொல்றீங்க போல, இது காலையில இல்ல அப்படின்னு சொன்னோடனே இல்லம்மா எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு குமரன் கிளம்பும் போது விஜய் பின்னாடியே ஓடி வந்து பேசுறாரு. இந்த மாதிரி நிவின் என்கிட்ட எல்லாமே சொன்னாரு, எதனாச்சும் ஹெல்ப் பண்ணா சொல்லுங்க, உங்க உடம்பே பாத்துக்கோங்க, இந்த மாதிரி எல்லா ஆர்டரையும் எடுத்து வச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்னு. இல்ல நான் பாத்துக்கிறேன், இந்த மாதிரி வளகாப்ப பெருசா நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குமரன் கொஞ்சம் தூரம் போறாரு. போயிட்டு ஓடி வந்து விஜய் வந்து அப்படியே கட்டி பிடிச்சு அழுறாரு. சரி நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இங்க வந்து கூட 3 பேர் வேலைக்கு வச்சிருக்காங்க, நைட் ஷிஃப்ட் காலையில ஷிஃப்ட்டுக்கு 3 பேர் சொல்லிட்டு இவர் கட் பண்ணி கொடுக்க அவங்க தச்சிட்டு இருக்கும் போதே குமரனும் சாரி நிவினும் விஜயும் வந்து கடைக்கு போறாங்க. என்ன நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க அப்படின்னோடனே இருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. இங்க இருந்து எடுத்து அங்க கொடுக்கறது, குமரன் கூட பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பார்த்தா நிவின் ஒரு சைடு விஜய் ஒரு சைடுமா தூங்கிடுறாங்க. இப்ப குமரன் போய் அவர் தூங்காம அவர் வேலையெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ விஜய் வந்து தூக்கத்துல காவேரி காவேரின்னு சொல்லிட்டு நிவின் மேல கை காலெல்லாம் தூக்கி போட்டானே, என்னன்னு இவரு அப்படின்னு. இப்ப குமரன் வந்து நிவினை வந்து கஷ்டப்பட்டு தூக்கி எழுப்பி ஒரு ஓரமா விட்டுட்டு ஒரு ஷால் எடுத்து மேல போட்டுட்டு காவேரி வாய்ஸ்ல பேசுறாரு, என்னங்க இந்த வந்துட்டேன், காஃபி வேணுமா டீ வேணும்னே. விஜய் அப்புறமா எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சிட்டு திரு திருன்னு முழிக்கிறாரு. அப்பனே குமரன் வந்து காவேரி வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அண்ணே உனக்கு எவ்வளவு பெரிய டேலண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்றாரு. அப்புறம் நிவினும் விஜயமா அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. குமரன் கிட்ட உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்லாம் எல்லாம் அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்க 2 பேருமா கிளம்பி போயிடுறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க கங்கா வந்து குமரன் கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி வளகாப்புக்கு எனக்கு ஒரு சாரிக்கு இந்த மாதிரி பிளவுஸ் தச்சு தரேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு, என்ன பண்றீங்க, என்ன இது பண்றீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை, என்ன வர கடைக்கு வரக்கூடாது சொல்லிட்டீங்கன்னொடனே குமரன் என்ன சொல்றாருன்னா, நீ அமைதியா ரெஸ்ட் எடு, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன்னு. கங்கா அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.